பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள்லாம் சுகமாய் சேமமாக இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கூட வேதத்திலிருந்து சங்கீதம் 37 அதிகாரம் 5 Psalms chapter 37 verse 5 வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறேன். ஆமென். எவ்வளவோ நாட்களாக இந்த காரியத்தை செய்யணும்னு இருக்கிற, ஆனால் தடியாக இருக்குப்பா. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஆனால் தடியாக இருக்குது. ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு தடியாக இருக்கிறது. ஒரு நன்மை பார்க்க முடியல. எந்த பக்கம் போனாலும் வாசல்கள் மூடப்பட்டு இருக்கிறது. எது செஞ்சாலும் தோல்வியாக இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறேன். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத, நான் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்ய போகிறேன். ஆமென். அப்போ எப்போ ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்றால் வேதம் சொல்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆமென். உங்களுடைய வழிகளை நீங்கள் ஏசப்பாக்கு ஒப்புக்கொடுங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏசப்பாக்கு ஒப்புக்கொடுங்க. அதாவது எனக்கு தெரியும், நான் செஞ்சுடுவேன். உங்களுடைய சுய நாணத்தினால இல்லை உங்கள் சுய பலத்தினால் நீங்கள் செய்ய முடியாததை உங்கள் வழிகளை நீங்கள் ஏசப்பா உங்கள் சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஏசப்பா, உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் ஏசப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, அவர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கணுமா? ஆமென். எது செஞ்சாலும் ஏசப்பா உண்மை நம்பி இந்த காரியத்தை நான் செய்கிற ஆண்டவரே ஏசப்பா, உண்மை ஏசப்பா நான் முன்ன வச்சு இந்த காரியத்தை நான் செய்கிற ஆண்டவரே என்று சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வேளை வேலை விஷயமா இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம். ஒரு வீட்டு வாங்கணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணும், இல்லை ஒரு சைட்டு வாங்கணும், இல்லை ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம். ஆனால் காரியங்கள் அப்படியே தடைப்பட்டு போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறேன். ஆமென். எல்லா தடைகளை ஆண்டவர் உடைத்து உங்களுக்காக வாசல்களை அவர் திறக்க போகிறார். காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்குறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நீர் எங்களோட பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஏசப்பா, உண்மையே நாங்கள் சார்ந்து எங்களை வாழுங்களை ஏசப்பா ஒப்பு கொடுக்குறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அவங்க காரியங்கள் ஜெயமாக இருக்கட்டும், மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படியால் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவங்க காரியங்களை ஆண்டவரே பண்ணி வாய்க்க செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.